பாப்பா லஞ்சுக்கு தக்காளி சாதம் பண்ணி முட்டை பாயில் பண்ணி வச்சு கொடுத்துட்டேன் இன்னைக்கு. எங்களுக்கு சிம்பிளாகவே கருவாடு தொக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். சரி, தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கருவாடு தொக்கு முட்டை ஆம்லேட் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. நம்மளோட புது ஃப்ரிட்ஜுக்காக புது கண்டெய்னர்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆயிடுச்சு. 2 நாள் ஆச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் காய்கறி பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன். நம்ம ஒரு பொருள் புதுசாக வாங்கிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் மனசாருமா, அது மாதிரி எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இருக்கிற காயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடுக்கி பார்ப்போம். எனக்கு ஆசையாகவே இருந்துச்சா, அதனால தான் அடுக்கிட்டு இருந்தேன். இது வந்து 6 பீஸ் செட்டு. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போட்டாலே வரும். நான் பிக்சரை ஆட் பண்ணுறேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்க. அது கூடவே சிங்கிள் பாக்ஸில் இது வந்து புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது 4 பீஸ் செட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இதுதான் நம்ம மெயினாக சாப்பாடு எல்லா சாப்பாடுக்குமே எடுக்கிறது. அதனால் இது அப்படியே செட்டாக போட்டு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பார்க்கறதுக்குமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குமே. கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான குவாலிட்டி தான். பார்க்கும்போதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆர்கனைஸ் பண்ணப்போ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.